வணக்கம். வீட்ல இருக்கக்கூடிய 2 பொருட்கள வச்சு சர்க்கரை நோய எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பொதுவாவே அந்த காலகட்டம் அதாவது அந்த காலகட்டம்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோய்னா ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்க, ஒரு 38 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் இருக்கும் அப்படின்னு ஒரு தியரி இருந்தது. அதுதான் உண்மையாவும் இருந்தது நடைமுறையிலயும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் வந்துடுது. அதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு முறையாக கூட இருக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கணும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுன்றதை தாண்டி முதல்ல நம்மளோட உணவு முறை அப்படிங்கிறத மாற்றணும். நம்ம இப்போ எல்லாமே சாப்பிட்டுட்டு இருப்போம். சுகர் வந்துருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு விஷயமா இனிப்பு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். சுகர் பேஷண்ட்ஸு ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிடவே கூடாது. அதை தாண்டி அரிசி உணவுகளையும் அரிசி சார்ந்த உணவுகளான இந்த இட்லி, தோசை இதையும் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட அளவோடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகருக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு நம்மளோட சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சுகரே இல்லாமல், அதாவது சர்க்கரை நோய் இல்லாத அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு எளிமையான வீட்டு வைத்தியத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லவங்க பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது 2யும் ஒரு வாணலில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்படி வறுக்கும்போது அந்த வாசனை வரணும், ஆனால் அது கருகிடக்கூடாது. அப்படி அது கருகாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி அந்த சூடாக்கின தண்ணியில் இந்த வெந்தயத்தையும் பட்டையையும் போட்டு ஒரு நாள் முழுக்க, அதாவது 24 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டு அடுத்த நாள் இந்த தண்ணியை குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது சர்க்கரை நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நமக்கு வந்து சர்க்கரை நோயே இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். இதை வந்து நம்ம ஒரு 4 நாள் செய்வோம், ஒரு 10 நாள் செய்வோம். அதுக்கப்புறம் அட போப்பா ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்மளோட உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா முழு முயற்சியையும் நம்ம போட்டால் மட்டும்தான் நமக்கான பலன் கிடைக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சுகர் லெவல் குறைஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.